முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம வியூங்க, பயங்கர எக்ஸைட் ஆயிருங்க. நீங்கள் நேரில் இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். இங்கே கடை சூப்பராக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்கும். பாருங்கள், சென்னைன்னு போட்டிருக்காங்க இல்லை? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல பப்ளிக் பீப்புளுக்கு, பட் ஜஸ்ட் vlogging அண்ட் கோயிங். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த வீடியோ. ஃபேவரட் மால்னா மால் ஆஃப் எமிரேட்ஸில் தான் இருக்கும். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுமேரா பீச். ஜுமேரா பீச் பக்கத்துலேயே இன்னொரு விஷயம் இருக்குது, புர்ஜ் அல் அரப். வேர்ல்ட்லே ஒரே ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ மெட்ரோவில் போக போகிறது கிடையாதுங்க. அதனால தான் அந்த பெடஸ்ட்ரியன் வாக்லேருந்து கீழே இறங்கிட்டு மால்லேருந்து வெளியே வந்து பஸ் எடுக்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக ஒரு 10 ஸ்டாப்ஸ் கிட்ட இருக்குது பஸ் எடுத்தோம் அப்படின்னா. பட் வேறு வழி இல்லை, அப்படி தான் போய் ஆகணும். இந்த பஸ் தாங்க, 81 நம்பர் போட்டிருக்கு இல்லையா, இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்க்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, தான் பஸ்ஸு. நல்லா இருக்குல்ல பஸ்ஸு? வாங்க ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். பஸ்ஸுக்குள்ளே ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அது எதனாலனா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸ்னால தான். இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா சம்மர் டைமில் வெளியே இருக்க அந்த ஹீட்டை வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. வெயிலில் அடிச்சதுன்னா அந்த சன்லைட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இங்கே இந்த டிரைவர் வேறு கொஞ்சம் முரட்டத்தனமாக தாங்க ஓட்டுறாரு. நம்ம ஒரு மாதிரி ஆடி ஆடி போக வேண்டியதாக தான் இருக்குது. சக்கியம் பார்ட் 2 அப்படின்னு இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கியாச்சு. இறங்கி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பீச் இருக்குது. அங்கேருந்து ஜுமேரா வந்து போகணுன்னா ஜுமேரா பீச்சுக்கும் போகலாம். புர்ஜலா பக்கத்தில் போனோம் அப்படின்னா அங்கே கூட நம்ம போகலாம். என்னோட முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம வியூங்க, பயங்கர எக்ஸைட் ஆயிருவீங்க நீங்கள் நேரில் இருந்தீங்க அப்படின்னா. சூப்பராக இருக்குது, காட்டுறோம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு, போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட்டு ப்ளஸ் புர்ஜ் அல் அரப். சூப்பராக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா இருங்க. ஐ திங்க் இந்த மாதிரி இங்கே இந்த பீச்சில் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, பேக்ரவுண்டில் அல் அரப். இங்கே புர்ஜ் அல் அரப் இருக்கா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புர்ஜ் கலீஃபா. Missed the morning glaze, but the sunlight hits in so many ways. இந்த புர்ஜ் அல் அரப் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் ஐலாண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 321 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் துபாயோட லக்ஸுரி
ப்ரைட் அப்படிங்கிறது வந்து இந்த ஹோட்டல் தான். உள்ளே வந்து ஒரு லக்ஸுரி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அல் முன்தா அப்படின்னு ஒன்று. அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயிலால் அந்த லீஃப்லாம் வந்து பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Today's for us, no time to lag. Feel the world just turning slow. Let the breeze tell us where to go. புர்ஜ் அல் அரப் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரெசார்ட்டு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுமைரா மர்சா அல் அரப். இது வந்து 2025 மார்ச்சில் இப்போ தான் அஃபிஷியலாக ஓப்பன் செய்யப்பட்டது. இது ஒரு ரெசார்ட் டைப் ஆஃப் பிளேஸு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 386 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 11 டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க, முடிஞ்சால் அது பக்கத்தில் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். பக்கத்தில் போக போக நல்லா இருக்குல்ல, பெருசாக. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு யாச் பயங்கரமாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குது. யாச்சா ஷிப்பா அது? ஷிப்பு சைஸில் யாச். Sing it till we break. Concrete warm under my bare feet. Crowds moving like a heart. இந்த மர்சா அல் அரப் சொன்னேன் இல்லைங்க, அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே கடை தான் இருக்குது. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். அலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில பப்ளிக் பீப்புளுக்கு, பட் ஜஸ்ட் vlogging அண்ட் கோயிங். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அல் அரப் அந்த பீச்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு. அல் அரப் பக்கத்தில் கொஞ்சம் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் வழி வந்து தெரில எங்களுக்கு. அதே மாதிரி உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவரும் வந்து எதுவும் பெருசாக எங்களுக்கு கைட் பண்ணல. இது என்னங்க பிளேஸு? நான் உங்களை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன், வாங்க. இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நம்ம மறுபடியும் MOI போகணும். அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோங்கிறது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் தான். மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க, பஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கேருந்து இறங்கி மெட்ரோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். தம்பி எப்படி இருந்துச்சு அங்கே? நல்லா இருந்துச்சு சாப்பாடு, நல்ல ஒரு டேஸ்ட். நிறைய ஸ்வீட்ஸாக கொடுத்தாங்க. எது ஸ்வீட்டு எது சாப்பாடுன்னு தெரியல. ஆக்சுவலாக சாப்பாடு தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணால், பிரியாணி செட் அப்படின்னு. நான் வந்து ஒரு போல் ரொட்டி 2 ஆர்டர் பண்ணேன். திக்காக ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அது. பிரியாணி எப்படி இருந்துச்சு சொல்லுது? அது என்ன டேஸ்ட்டுனே புரியல சொல்ல போனால். அந்த பிரியாணி அது என்ன, எந்த டேஸ்ட், என்ன கேட்டகரியில் சேர்க்குறது, ஆனால் அது பிரியாணின்னு சொல்கிறாங்க. பிரியாணியோட என்னென்ன கொடுத்தாங்க? இன்னும் வெஜ்ஜீஸ் எல்லாம் இதை கேட்டால் காம்பவுண்ட் சொன்னாங்க, ஏதோ வெஜ்ஜீஸ் மாதிரி கொடுத்தானுங்க. பிரியாணியில் கேஷ்யூ இருந்துச்சு, அதே மாதிரி தனியாக ஒரு கிரேவியில் கேஷ்யூ மிக்ஸ் பண்ணியும் கொடுத்தாங்க. டேஸ்ட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுல்ல? ஸ்வீட்டு மட்டும் தான் இருந்துச்சு அதில் சொல்ல போனால். ஸ்வீட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது ஸ்வீட்டுன்னு சொல்லி கொடுத்ததால ஸ்வீட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் அதுவும் இதேமாரி அந்த லிஸ்ட்டில் கேட்டகரியில் சேர்த்துட்டு இருக்கோம். எஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று. மெட்ரோலேருந்து இறங்கியாச்சுங்க. ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இறங்கியிருக்கோம். அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னா கராமாவில் தான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். துபாயில் இந்தியாவில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் கராமாவில் தான் இருக்கணும். எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. என்னோடய ஆஃபீஸை வந்து லொக்கேஷன் அங்கே இருக்கிறதால தான் நான் இங்கே இப்போ வந்து ஷிஃப்ட் ஆக முடியல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வருவேன். இப்போ இங்கே வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். டின்னரை முடிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம்.
மால் இருக்கோம், சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. சவுத் இந்தியன் ஃபுட்டு ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்காகவே இங்கே வந்துட்டு போகலாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டான். அவன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவனுக்கு இருக்குது, நான் வரேன்னு சொன்னோடனே புர்ஜ்மன் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். டின்னரை முடிச்சுட்டு பரவாயில்ல இருக்குது. ஸோ இன்னொரு ஜூனியர் ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு, அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்களா, ஆயா கடை பாயா தமிழில். இங்கே ஏதோ நைட் மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. என்னப்பா டயர்ட் ஆகிடுச்சா? பசிக்குது, எனக்கும் தான் பசிக்குது. க்ரில் சிக்கன் எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே சாப்பிடாம வர அந்த வழி இருக்கே, அதே ஒரு நல்ல பசி வேறு இருக்குது எங்களுக்கு. இங்கே கடை சூப்பராக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி. அதான் மேட்ரு. பார்க்கலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா கிளம்பலாம். ஆனால் அந்த ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இங்கே எதுவும் இருக்காது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ண மாட்டோம் இந்த டைமு. நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்களுக்கு அன்றைக்கி பிடிக்கல, அவ்வளோதான். செட் ஆகலை, நம்மளுக்கு செட் ஆகலை. ஹலோ 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 வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். இவங்க தான் சோபியா, பார்த்துக்கோங்க. ஹாய் ஹாய் ஹாய். குட் குட், நல்லா இருக்கேன். நீங்கள் ஹாய் சொல்லுங்கள் ப்ராப்பராக. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். இவங்க யாருன்னா, இவங்க தான் துபாயில் வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா கைட் பண்ணவங்க எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டவங்களும் இவங்க தான் எனக்கு. சரி வாங்க, இவன் என் ஃப்ரெண்டு சுதீப். சோபியா சோபியா சுதீப். உங்கள் பேர்? ஸ்ரீநிதி. கசின். அப்படியா? என்னது? சூப்பர். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்கள் இவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க இவங்க. வாங்க எங்கேயாவது கூப்பிட்டு போங்க. நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும், உங்கள் ஊர் இது. பாருங்க, சென்னைன்னு போட்டிருக்காங்க. இல்லை நல்லா இருக்கா கடை? உள்ளே இருக்குது சொல்ல போனால் இன்னும். அப்படியா? உள்ளே போயிடலாமா வாங்கிட்டு? இங்கே பாருங்கள், தால் வடா மெது வடா எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குமா இந்த கடையில்? ஃபஸ்ட் டைமா? ஓகே, எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்களா? எங்கேப்பா போயிட்டுருக்கோம்? கராமா சென்டரா? கராமா சென்டரா? இது வந்து கராமா சென்டருங்க. உள்ளே வந்தால் நிறைய கடை இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. எங்கங்க எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இது நம்ம ஊர் அந்த ஜேபி நகரில் இருக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம், ஃபுல்லாக கராம ஓரளவுக்கு சுற்றியாச்சுங்க. பட் நான் பார்க்கணுன்னு வச்சு சில ஃப்ரெண்ட்ஸை தான் நான் பார்க்க முடியல. அவங்க கிளம்பிட்டாங்க, 2 பேரும் மீட் பண்ண இல்லையா, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஏதாவது நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல கடை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் காரசாரன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பிட்டோம். ஃபுட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். பாஷா பாய் சம்திங் ஏதோ பிரியாணி கடைன்னு ஏதோ சொன்னாங்க. அங்கே போகிறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாஷா பாய் பிரியாணி கடையில் நல்லா சாப்பிட்டோம். 49 dirhams ஆச்சுங்க டோட்டலாக. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு. பாருங்கள், இங்கே தான் இருக்கு. இவர் தான். ஹலோ, ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க கர்சான். என்ன சுற்றி சுற்றி நடக்கிறீங்க? எதுக்கு? vlogங்க. இங்கே பாருங்க, இவர் தான் நான் சொன்ன கர்சான், இவர் பேர். இருங்க, லைட் இல்லை இந்த பக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா தூக்கமாக இருக்கா? ஊங்க கடமை எருப்புனது. சரி வாங்க, நல்ல கடையில் போய் இப்போ சாப்பிட்றோம். இது உங்கள் ஏரியா தானே இது?
எங்கே ஏரியா இல்லை. சரி எங்கே சாப்பிட போகலாம்? நீங்கள் தான் நல்ல கடைக்கு கூப்பிட்டு போகணும். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். மஷ்ரூம் சாப்பிடுவோமா? மஷ்ரூமா? பசிக்கலையா உங்களுக்கு? நைட்டு மஷ்ரூம். சரி வாங்க போகலாம். கேமரா ஷையா நீங்கள்? கேமரா செட். இது கேமராவில் ஃபோனில் கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுக்கு தான் கர்சான் நாங்கள் மீட் பண்ணோம். நல்லா கரெக்டாக லாஜிக்கலாக பேசுவார். அங்கே பாருங்கள், ஃப்ரேமுக்குள்ளே புர்ஜ் கலிஃபா தெரியுது. வாவ். இங்கே பாருங்கள், ஸ்டீக் பர்கர் அப்படின்னு ஒரு கஃபெட்டேரியாவுக்கு வந்திருக்கோம் கராமாவில். அதில் கர்சான் தான் சொன்னார், இங்கே ஜூஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், எங்கே ப்ரோ அது? அடுத்த பேஜா? சொல்லுங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஓ நானே சொல்லிக்கிட்டு வா. துபாய் ஃப்ரேமு, அரோமா, சவுதி ஷேக்கா, அப்புறம் என்னது லூலு, வேற என்ன? காக்டெயில் குவாலிட்டி. இது ஓகே. டிஸ்கோ. ஓ டிஸ்கோ, மெட்ரோ, ஷார்ஜா. என்னப்பா இது? இது புர்ஜ் அல் அரப். வேற லெவலுங்க. இந்தியன். ஓ இது இந்தியன் மிக்ஸ்டு ஃப்ரூட்டாக இருக்கு. ஐ மீன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இது இல்லை. இதுங்க பாருங்கள், எனர்ஜி பூஸ்டர். என்னங்க கேலக்ஸி காஃபி ஜூஸு, அவர் அல் கால் ஷைக்கா, எக்ஸ்போ 2020. ஆடா பாவீங்களா, இதெல்லாம் மெட்ரோ ஸ்டாப் பேருங்க. இது தான் தெரியுது கர்சானியா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு. ஜூஸ் ஆர்டர் பண்ணுறீங்களா வேணாமா? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம? ஆ என்னங்க சார்கோலா? சரி கர்சான் ரொம்ப ஷை ஆகுறாருங்க. அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். Every spark in their voices shows they care. Colors splash like secrets on these walls. இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசியில் எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்காம போச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 o'clock க்ளோஸ்ன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 11:50 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க ஏடிசிபி ஸ்டேஷனில். ஸோ வேறு வழி இல்லாமல் டாக்ஸி புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு வந்தோம். 60 dirhams ஆகிடுச்சுங்க. பட் பரவாயில்ல, ஒரு 13 minutes வந்துட்டோம். யா, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். See you.